வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கை ரகசியத்தை உணர்த்திய சிவபெருமான் ஒரு நாள் எருமைக்கு கடும் கோபம் வந்தது. கோபத்தை தீர்த்துக் கொள்ள எருமை நேரடியாய் கைலாயம் சென்றது. கழுத்தில் பாம்பு படமெடுத்து நிற்க தியானத்தில் அமர்ந்திருந்த சிவன் மெல்ல கண் திறந்தார். வந்திருப்பது எருமை என்று மட்டுமல்ல, எதற்காக வந்திருக்கிறது என்ற காரணமும் அவருக்கு நன்கு தெரிந்திருக்குமல்லவா? எனினும் சுற்றியிருக்கும் பூத கணங்களும் தெரிந்து கொள்ளட்டும் என்ற எண்ணத்தில் வந்தாயா வறுமையே? வா வா, எப்படி இருக்கிறாய் என்றார். எருமைக்கு கோபம் தீர்ந்தபாடில்லை. முக்காலமும் உணர்ந்த ஐயனே, நீர் அறியாததா எனது நலம்? ஆயினும் நீங்கள் கேட்டதன் பின் பதிலுரைக்காமல் இருத்தல் தகுமோ? அதனால் சொல்லித்தான் தீர வேண்டும். எம்பெருமானே, எங்களை ஏன் இப்படி படைத்தீர்கள்? பூலோகத்தில் மானுடர்கள் எங்களை சுத்தமாக மதிப்பதே இல்லை. நாளும் அவர்களது பொல்லா சொற்களில் மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நாங்கள். சேற்றில் புரளும் எருமைகளே, மந்த புத்தி எருமைகளே, எருமை மாட்டில் மழை பெய்தாற்போல, எருமை போல அசையா ஜென்மமே, சூடு சொரணை இல்லாத எருமைகளே என்று மனிதர்கள் எங்களை திட்டி தீர்க்கிறார்கள். அதையெல்லாம் நினைத்தால் கோபமும் ஆத்திரமும் வருகிறது. நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? எங்களுக்கு ஏன் இந்த பெயர்? இதற்கு சிவபெருமானோ, என்னை சுடுகாட்டில் ஆடுபவன், பிணம் எரித்த சாம்பல் பூசி திரிபவன், கபால ஓட்டில் பிச்சை எடுப்பவன் என்றெல்லாம் மானுடர்கள் சொல்வதுண்டு என்றார். ஐயனே, உங்களது அருமை பெருமைகளையெல்லாம் அறியாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை விடுங்கள். எங்களுக்கு ஆறாத மற்றொரு ரணம் உண்டு. பசுக்களுக்கும் எங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? அவை தரும் பாலும் வெண்மையாகத்தான் இருக்கிறது. நாங்கள் தரும் பாலும் வெண்மையாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த மானுடர்கள் அவைகளை மட்டும் புனிதம் என்ற பெயரில் போற்றுகிறார்கள். கோமியத்தை வீடுகளில் தெளித்துக் கொள்கிறார்கள். ஆனால் எங்களை என்னடாவென்றால் வீட்டுக்குள் நுழையவே விடுவதில்லை. எப்போது பார்த்தாலும் மந்த புத்தி எருமை என்று கரித்துக் கொட்டுகிறார்கள். இதிலிருந்து நாங்கள் விடப்பட வேண்டும். நாங்களும் பசுக்களுக்கு இணையாக மதிக்கப்பட வேண்டும். ஈசனே, உங்களால் முடியாத்து இந்த உலகத்தில் எதுவும் உண்டா? எங்களை பசுக்களுக்கு இணையாக மாறவரம் கொடுங்கள் என்று சிவபெருமானிடம் எருமை கோரிக்கை வைத்தது. இதையடுத்து எருமையை ஆசிர்வதித்து, எருமையே பிரம்மன் படைப்பில் அனைத்து உயிர்களுமே சமம். ஒன்றில் உயர்வு மற்றொன்றில் தாழ்வும் என்று எதுவுமில்லை. உன் கோரிக்கை நியாயமானதுதான். ஆதலின் அதை நிறைவேற்ற நான் முயற்சிக்கிறேன். அதற்கு முன்பு நீ எனக்கொரு உறுதிமொழி அளிக்க வேண்டும். அளித்தான் நான் உன்னை பசுக்களுக்கு இணையாக மானுட பிறவிகள் மதிக்கும்படியாக செய்வேன் என்றார். உத்தரவிடுங்கள் என்றது எருமை. ஈசன் சொன்னார், பூலோகத்தில் பசுக்களுக்கு இணையாக மதிக்கப்பட வேண்டும் என்ற உனது விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டுமெனில் நீ இன்று முதல் சேற்றில் புரளும் உன் சிற்றின்பத்தை கைவிட வேண்டும். சொந்த ஆசையிலோ அல்லது சூழ்நிலை காரணமாகவோ கூட நீ இனி எப்போதும் சேற்றில் அமிழ்ந்து புரளக்கூடாது. இந்த உத்தரவாதம் மட்டும் அளித்தாயானால் நாளை முதல் பூலோகத்தில் எருமைகளும் பசுக்களும் ஒரே விதத்தில் மதிக்கப்பட வேண்டும் என்று நான் வரமளிக்கிறேன் என்றார். எம்பெருமானின் கருணையில் முகம் பூரித்தாலும் எருமைக்கு அவர் கேட்ட உத்தரவாதம் நடுமண்டையில் கல்லை தூக்கி போட்டது போலிருந்தது. அது ஒரு நொடி திகைத்து நின்றது. பின் எம்பெருமானை நோக்கி, சர்வேஸ்வரா, நீங்கள் கேட்கும் உறுதிமொழியை என்னால் தர இயலாது. மானுடர்களின் மதிப்பு மரியாதைக்காக என்னால் எனது சிற்றின்பத்தை பலி கொடுக்க முடியாது. சேற்றில் புரள்வது எருமைகளான எங்கள் இனத்திற்கு கோடானு கோடி இன்பங்களில் ஒன்று. அதை தாரை வார்த்துவிட்டு பசுக்களுக்கு இணையாக மதிக்கப்பட்டு நாங்கள் பெறப்போவது ஏதுமில்லை. என் கோபத்தின் மீதே எனக்கு இப்போது கோபம் வருகிறது. உங்கள் ஆசி போதும், எனக்கு வரம் ஏதும் வேண்டாம் என்று சொல்லி புறமுதுகிட்டு ஓடிப்போனது. நடந்தது அத்தனையையும் கவனித்துக் கொண்டிருந்த நந்தி தேவரும் பூத கணங்களும் எம்பெருமானின் அருகில் வந்து, மகாதேவரே, எருமையின் கோரிக்கையில் தவறென்ன என்றார்கள். கோரிக்கையில் தவறில்லை நந்தி. அந்த கோரிக்கையை அடைவதற்கான முயற்சியில்தான் தடை. எருமை முடிவெடுத்து விட்டது. சேற்றில் புரள்வதுதான் தனக்கு இன்பம் என. அப்படி இருக்கையில் மானுடர்கள் அதை குளிப்பாட்டி பூஜித்து நடுவீட்டில் கொண்டு வைக்க நினைத்தாலும் அதன் நினைவெல்லாம் சேற்றைத் தேடிக் கண்டடைவதாகத்தான் இருக்கும். நினைவில் எப்போதும் சேற்றைத் தேடும் எருமையை மானுடர் எப்படி பூஜிப்பர்? எருமை சேற்றை கைவிட முடியாததோடு தமக்கு இப்பூவுல இன்பம் மானுடர்களின் மரியாதையில் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டது. இது தன்னை அறிந்த நிலை. இந்த நிலையை மனிதர்கள் அடைவார்களாயின் அவர்களுக்குள்
போட்டி பொறாமை என்பதே இல்லாமல் நீங்கிவிடும். வாழ்வின் ரகசியம் இதுதான். ஒவ்வொரு மனிதனும் தன்னை தான் அறிந்து செயல்பட்டால் அதற்குண்டான வெற்றிக்கும் தோல்விக்கும் தானன்றி வேறெவரும் காரணமில்லை என்பதையும் உணர்வார்கள். அதோடு வாழ்வில் எதையாவது சாதிக்க வேண்டுமெனில் எதையாவது தியாகம் செய்தே தீர வேண்டும் என்பது எழுதப்படாத விதி. அந்த தியாகத்தைச் செய்து வாழ்வின் அடுத்த படிக்கு முன்னேற எருமைக்கு மனமில்லை. அதனால் அது தனது வழக்கமான நிலையிலேயே நீடிக்கிறது என்றார் ஈசன். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.